ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61 அதிகாரம். ஏசாயா 3 வசனத்தினுடைய மத்தி பகுதியிலே வாசிக்கிறோம். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடைய கொடுக்க அவர் என்னை அனுப்பினார். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனை அனுப்புகிறார். அவர் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். இந்த 3 வசனங்களிலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியார் 3 வர்றாங்க. பிதா குமாரனை அனுப்புகிறார். ஆனால் குமாரன் மேலே தம்முடைய ஆவியை வைத்து அனுப்புகிறார். அந்த 1 வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நிறைய வார்த்தைகள் இருந்தாலும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்க என்னை அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் நல்ல வஸ்திரம் உடுக்கிறது தானே ஆசை. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை. உள்ள ஒடுங்கி சோர்ந்து போய் இருக்கிற ஒரு தேவ பிள்ளையை ஆண்டவர் இருக்கிறார். துதியின் உடையை அவங்களுக்கு தரித்து அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிறார். ரட்சிப்பின் வஸ்திரம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அடுத்தது 2வதாக துதியும் உடையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. துதியின் உடையை கொடுக்க என்னை அனுப்பினார். நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும் பொழுது துதியின் உடையோடு தான் வரணும். துதியின் உடையை தரித்தவர்களை உற்சாகமாய் கர்த்தரை துதிக்கணும். நல்ல தேவனை துதித்து அவரை ஆராதிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களை யாரும் துதின்னு சொல்லக்கூடாது. நீங்களாகவே வாயை திறந்து துதிக்கணும். அது நம்முடைய காரியம். ஏன்னா வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஏசாயா 43 அதிகாரம் 21 வாசிங்க. ஏசாயா 41 21 43 21. உண்மையில தான் நம்புறீங்களா? ஆண்டவர் என்னை ஏற்படுத்தி இருக்கிறார், அவருடைய துதியை சொல்லுகிறதற்காக என்னை ஏற்படுத்தி இருக்கிறார். நம்புறீங்களா? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறேன். இதற்காக என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்த நோக்கு துதிக்கிறதுக்கு தான். பரலோகத்திற்கு அவரை துதிக்க தான் போறோம், வேற வேலையும் கிடையாதுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நல்லவராக இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவாங்க அல்லேலூயா. நல்லா கர்த்தரை துதிக்கிறதுக்கு இன்னைக்கு தூதர்கள் துதித்து கொண்டிருக்கிறாங்க. கேருபீன்கள், சேராபீன்கள். நாம ஆண்டவரை துதிக்கிறதுக்கு தான் அங்கே அவருடைய சமூகத்தில் அவன் சேர்த்து கொள்ளப்பட போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நல்லா ஆண்டவரை துதியுங்கள். துதியின் உடையை ஒடுங்கின ஆவி இல்லை, ஒன்று ஒடுங்கின ஆவி இல்லாட்ட துதியின் உடை. துதியின் உடை ஒடுங்கின ஆவி விட்டவர்களுக்கு தான் கொடுக்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு 3 வார்த்தை சொல்லி ஆண்டவரை துதிப்போமா? சொல்லுங்க. தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கிறதுக்கு அவர் கிருபை என்னும் உள்ளது என்று சொல்லணும்னு 118 சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஏன்னா ஆரோன் குடும்பத்தாரை சொல்வார்களாக ஒவ்வொருவருக்கும் சொல்லப்பட்டிருக்குது. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதிக்கும்படியாய் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய எல்லாரும் சேர்ந்தே துதிப்போமா? ஒரு தடவை சொல்லியாச்சு, 3 இல்லை. எப்ப எல்லாரும் சேர்ந்தே துதிப்போம். தேவன் எல்லாம் பார்த்து கொள்ளுவார், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் எல்லாம் பார்த்து கொள்ளுவார், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவர் கிருபை என்றும் உள்ளது.
தேவன் எல்லாம் பார்த்து கொள்ளுவார், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு உற்சாகமா சொல்லுமா? இந்த ஒரு தடவை சொல்லுவோமா? தேவன் எல்லாம் பார்த்து கொள்ளுவார், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் ஒரு துதியை குறித்து வாசிக்கிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம், 47ஆம் வசனம். அல்லேலூயா. மரியாள் ஆண்டவரை துதிக்கிறத குறித்து வாசிக்கிறோம். என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. நம்ம 3 நிலையில இருக்கிறோம்: ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆவி, ஆத்துமா, சரீரத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அப்படித்தானே? சரீரத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம். அப்படித்தானே தம்பி? முட்டைக்கு உள்ள மஞ்சக்கரு இருக்கு, வெள்ளைக்கரு இருக்குது. வெள்ளைக்கரு ஆத்துமான்னு சொன்னா, மஞ்சக்கரு அது ஆவி. முட்டை தோடு தான் சரீரம். என்ன, முட்டை தோடுக்கு நீ முக்கியத்துவம் கொடுப்பியா தம்பி? எதை சாப்பிடுவ? மஞ்சக்கரு வெள்ளைக்கரு வெளியே போட்டு தோடு தானே சாப்பிடுவ. தோடு பிடிக்காத உனக்கு? உடம்பு சரீரத்துக்கு மட்டும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. முட்டையில மட்டும் வெள்ளைக்கரு வேணும், மஞ்சக்கரு வேணுங்கிறீங்க. அந்த வாழ்க்கையில உண்மையாகவே தோட்டுக்கு தான், அந்த முட்டை தோடுக்கு முக்கிய, தோடு போல இருக்கிற சரீரத்தை முக்கியத்துவம் கொடுக்குறோம். இது அழிஞ்சு போகும், ஒன்னெல்லாம் போயிடும், தூர போடுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே பிரியமானவர்களே, உண்மையாகவே ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் ஆண்டவருக்கே சொந்தமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு உண்மையாக வேதம் சொல்லுகிற காரியத்தில் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. சொல்லுங்க, என் ஆத்துமா கர்த்தரை. அல்லேலூயா. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கு கர்த்தர் எனக்கு செய்த மகத்தான காரியம். வேதத்தை நம்மளுடைய காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். மகத்தான காரியத்தை கர்த்தர் செய்தாக என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. நல்ல வேளை, ஆண்டவருக்கு தெரியும் இல்லையா? அதாவது மாதாவை கும்பிடுற ஒரு கூட்டம் மக்கள் உலகத்தில் எழும்பவனு தெரியும். தெரிஞ்சுதான் மாதாவை கொண்டு இந்த வார்த்தை சொல்ல வச்சிருக்கிறார். என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில், எனக்கு ஒரு இரட்சகர் வேணும். நான் பாவி, எனக்கு இரட்சகர் இல்லாமல் நான் ரட்சிக்கப்பட முடியாது. அதான் அந்த அம்மா சொல்றாங்க, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவருடைய குமாரனே இரட்சகராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. இயேசு வானத்திலிருந்து வந்திருப்பாரு. அப்படி இருந்தா 100க்கு 100 தேவனா தான் இருப்பார். நமக்காக ஒரு ரத்தம் சிந்த முடியாது. அதே 100க்கு 100 தேவனா இருக்கணும், 100க்கு 100 மனுஷனா இருக்கணும். அதான் கன்னி மரியாள் வயிற்றுல பரிசுத்த ஆவியினால உண்டானார். ஆகவே 100க்கு 100 தேவன், 100க்கு 100 ஒரு மனுஷன். ஆகவே அவருடைய ரத்தம் பரிசுத்த ரத்தம். அந்த மாதிரி ஒரு தகப்பனுக்கு தாய்க்கு பிறந்திருந்தா அவர் நம்மளை மாதிரி பாவத்தில் தான் பிறந்திருப்பார். ஆதாம் பாவத்தில் உண்டாக்கப்படல, அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டதுனால அவனுக்குள்ள பாவம் வந்துச்சு. அவனுக்குள்ள பாவம் வந்துட்டு, ஆகவே அவனிலிருந்து உலகத்தினுடைய எல்லாருக்குள்ளேயும் பாவம் இருக்குது. பாவம் இல்லாத மனுஷனே கிடையாது. இந்த பாவத்தினாலதான் பாவம் செய்கிறோம். பாவம் செய்கிற சுபாவம் நமக்குள்ள இருக்கிறது.
அந்த பாவம் செய்கிற சுபாவத்தினாலதான் பாவம் செய்கிறோம். ஆனால் ஆதாமு சிருஷ்டிக்கப்படும் அப்படி உண்டாக்கப்படவில்லை. இன்றைக்கு எல்லா மனுக்குலத்துக்கும் அதை எல்லாருக்கும் உள்ள பாவம் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். எல்லாருக்கும் ரட்சகர் வேணும். அதான் இயேசு தன்னை பலியா கொடுக்கிறதுக்காக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட பொழுது ஒரு மனமோர்ந்து வந்தார். நமக்காக சந்தோஷமாய் வந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதான் அந்த அம்மா சொல்றாங்க, என் ஆவி என் ரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அதாவது மாம்ச பிரகாரமான சந்தோஷம் நிலைச்சிருக்காது, அது உடனே அழிஞ்சு நமக்கு வேதனை உண்டாக்கிடும். ஆனா ஆவில உண்டாகிற சந்தோஷம் அது நிலைத்திருக்கிற காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆவியின் ரட்சகராகிய தேவனில் இயேசுநாதரே சொல்றார். வாசிங்க லூக்கா சுவிசேஷம். அதே லூக்கா சுவிசேஷத்தில் தான் என்ன சொல்றார் பாருங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆவியில களி கூறுகிறார். ஏறு ஏழு நம்ம இயேசுநாதரும் ஆவியில தான் களி கூறுகிறார். அதுதான் நம்ம அனுபவிக்க வேண்டிய காரியம். பரிசுத்த ஆவியினால உண்டாகிற சந்தோஷம் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் என்னது சொல்லுங்க. தேவராஜ்யம் என்னது? புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால உண்டாகிற சந்தோஷமாய் இருக்கிறது. தான் தேவனுடைய ராஜ்யம். அதை நம்ம அனுபவிக்கணும். புசிப்பு குடிக்கும் இந்த உலகத்தோடு முடிஞ்சு போற காரியம் அது நமக்கு அழிவை உண்டாக்கிவிடும். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. தேவ ராஜ்யம் சொன்னா நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால உண்டாகிற சந்தோஷம். ரோமர் 14ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவ ராஜ்யம் சொல்லப்படுறது குறித்து ஆண்டவரே சொல்றாரு. தேவனுடைய ராஜ்யம் அது அங்கே என்றும் இங்கே என்றும் சொல்லப்படாது, அது உங்களுக்குள்ளே இருக்கிறதே. நமக்குள்ளே தேவன் ஆட்சி இருக்கிறது. சந்தோஷமா கையை வைத்த ஒரு அலையிலே சொல்லுவோம், அல்லேலூயா. எனக்குள்ள தேவராஜ்யம் உண்டாகி இருக்கிறது. ஒரு நாளில் சாத்தானுடைய ராஜ்யம் எனக்குள்ள இருந்தது. இன்றைக்கு தேவராஜ்யம் எனக்குள்ள உண்டாகி இருக்கிறது. அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு ஆவியில களி கூர்ந்து என்ன சொல்றாரு? பிதாவே, சொல்லுங்க, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, பாலகர்னு சொல்லப்பட்டிருக்க நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்க வார்த்தை. கல்விமான்கள் உலகத்தில் இருக்கிறாங்க, ஞானிகள் உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு அதை விட்டுட்டு பாலகராகிய நமக்கு தேவன் தம்முடைய குமாரனை வெளிப்படுத்தி இருக்கிறார். சந்தோஷம் ஒரு அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. ஒண்ணு இல்லாத நமக்கு தேவன் தம்முடைய குமாரனை வெளிப்படுத்தி இருக்கிறார். பாலகருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது சந்தோஷமான காரியம். பரலோகத்தை குறித்து நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நமக்கு அங்கே ஒரு இடம் உண்டு என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிச்சயத்தோடு இந்த பூமியில வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யம் அல்ல. இங்கே வாசிக்கிற பிரியமான பாலகருக்கு வெளிப்படுத்தப்பட்டபடியால் உம்மை தோத்தரிக்கிறேன். பிதாவே, இப்படி செய்வது அதிலா ரொம்ப இஷ்டமான ஒரு காரியமா? உங்களுக்கு எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது பிதாவுக்கு இஷ்டமான காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். பிதா ஆகிய தேவன் உண்மையாகவே நமக்கு தன்னை வெளிப்படுத்துவது ரொம்ப இஷ்டமான காரியம். அது அநேகருக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவீர்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன். பிறக்கிறதுக்கு முந்தைய சொல்லப்பட்ட காரியம். நான் ஏசாவை வெறுக்கிறேன், யாக்கோபை சிநேகித்தேன். இங்கே தேவனாலே சிநேகிக்கப்பட்டிருக்கிற எல்லா பிள்ளைகளும் வலது கரத்தை வைத்து மறுபடியும் சந்தோஷம் ஒரு அலையிலே சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாகவே பிரியமானவர்களே, தேவன் நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறார். நம்பணும். என் மேல உண்மையான அன்பு வச்சிருக்கிறார். அன்பு இல்லாம ஒரு யார் மேலும் பிரியமானவர்களே உண்மையாகவே ஐக்கியம் கொள்ளுகிறது இல்லை. நம்முடைய ஆண்டவர் அன்புள்ளவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பை அனுபவிக்க விரும்புகிறார்.
அவருடைய அன்பை நமக்குள்ள பகிர்ந்து அளிக்க விரும்புகிறார். நாமும் நம்முடைய அன்பை அவருக்கு பகிர்ந்து அளிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் மேல நீங்க ஆண்டவர் உங்க மேல அன்பா இருக்கிறார். நீங்க அவருடைய உங்க அன்பை அவருக்கு நீங்க பகிர்ந்து அளிக்கணும். எப்படி பகிர்ந்து அளிப்பீங்க? இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து இருக்கணும். இயேசுவின் பாதத்தில் சொல்லுங்க. இயேசுவின் பாதத்தில் ஆண்ட்ராய்டு போனா தள்ளி தூர வச்சிடணும், இல்லைன்னா ஆஃப் பண்ணி வச்சிடணும். இது வேற எதுக்கு சிந்தையில் இடம் கொடுக்க கூடாது. ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்து. ஏன்னா பாவியான ஸ்திரீ ஊரறிய பாவம் செய்தவள். அவள் இயேசுவின் பாதத்தில் என்ன செய்கிறார்? பிரியமானவளை கண்ணீர் வடிக்கிறார். தலைமயிர் கொண்டு அதை துடைக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பரிமள தைலம் பூசுகிறார். இயேசுவின் பாதத்தை முத்தம் செய்கிறார். இந்த ஒரு காரியத்தை தான் செய்துக்கிட்டே அந்த அம்மா இருக்கிறாங்க. இது அந்த வீட்டுக்கார விருந்துக்கு ஆண்டவரை அழைத்தது வீட்டுக்காரன் பார்த்த உடனே பாவியான ஸ்திரீ தன்னை தொடர்றதுக்கு விட்டு கொடுக்கிறாரே அவருக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்படிதான் கர்த்தர் அவங்க கூட பேசுகிறார். ஒரு வார்த்தை வாசிக்க லூக்கா 7ஆம் அதிகாரம். ஆண்டவர் அவளை குறித்து என்ன சொல்கிறார் பாருங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். பாத்தீங்களா? பாவியான ஸ்திரீ ஊரறிய அப்படித்தான் எல்லாருக்கும் தெரியும் அவளை பத்தி. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இவள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. மன்னிப்பை பெற்றிருக்கிறோமா இல்லையாங்கிறதான் கேள்வி. எல்லாரும் பாவிகள் தான். மன்னிப்பை பெற்றிருக்கிறோமா இல்லையா? அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. எல்லாருக்கும் மத்தியில் சொல்றாரு, இந்த பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. ஏன்? மிகவும் அன்பு கூர்ந்தாளே, என் மேல் ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாள். என் பாதத்தருகே நின்று கொண்டிருந்தாள், என் பாதமே கதிகின்று இருக்கிறாள். ஆகவே இதைத்தான் ஆண்டு அன்பு என்று சொல்லுகிறார். ஆகவே ஆண்டுடைய பாதத்தில் காத்து இருக்கிறதா அன்பு. காத்திருப்பீங்களா? ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் காத்திருப்பீங்க? அதுக்கு தான் நம்ம இடம் கொடுக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் சொல்லுங்கள் அல்லேலூயா. 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா என்று ஒரு கடைசி ரொம்ப குறைஞ்ச நேரம் 1 மணி நேரம், குறைஞ்ச நேரம் 1 மணி நேரம். அப்படியானால் அதற்கு மேல நம்ம ஆண்டோடைய பாதத்தில் இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஊழியலாகிய நாங்கள் குறைஞ்சது 2 மணி நேரமாவது அட் அ டைம், மொத்தமா 2 மணி நேரம் இல்ல, ஒரே நேரத்தில் 2 மணி நேரமாவது நாங்க ஆண்டோடைய பாத்திரம். நாங்க ஊழியக்காரர்கள், முழு நேரம் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறவங்க, வேற வேலை இல்லை. விசுவாசிகள் அவங்களுடைய வாழ்க்கையில காலையில மத்தியானம் இரவு நேரத்தை பிரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணுங்கள். அது மிக முக்கியமான காரியம். எல்லாரும் சொல்லுங்கள் அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்கள் அல்லேலூயா. நல்ல வீட்டில் உற்சாகமாய் கர்த்தரோடு கூட இருப்பீர்களானால் சபைக்கு வரும் பொழுது வேகமா ஓடி வருவீர்கள். அதுக்கு ஒரு வேகமாய் ஜெபத்துக்கு பதில் கொடுத்ததுக்காக உமக்கு தோத்திரம். அல்லேலூயா. இனி பிசாசுக்கு இடம் இல்லை. அல்லேலூயா. துதி ரொம்ப முக்கியமான காரியம். உண்மையாகவே 9 மணி 6 8:45 வந்துருச்சு. ஒரு காமடர் தோத்திரம் பண்ணுங்க. காமடமா குறைஞ்சது காமடர் வச்சுங்க. அதுக்கு முந்தைய அதுக்கு கூடுதலா டைம் இருந்தா 8:30 வாங்க. அது ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா நாங்க ஊழியில நாங்க உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் அதை பார்த்து கொண்டே கவனித்துக் கொண்டே இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்கள் அல்லேலூயா. சந்தோஷமா சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க அல்லேலூயா. என் ஆவியின் ரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அது 3வது பிசிக்கலான காரியம். வல்லமை உடையவர் மகிமையானதை எனக்கு செய்திருக்கிறார். வேதத்தில் அடிப்படை. இப்ப இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம் வேற, ஏற்கனவே நடந்து முடிஞ்சிச்சு. அதைத்தான் பைபிள்ல வாசிக்கிறோம். வாசிங்க 86ஆம் சங்கீதம். ஏன் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துது? வாசிங்க 86ல 13ஆம் வசனம். நரகத்துக்கு தப்புவித்து
எல்லா தேவ பிள்ளைகள் ஒரு காரியத்தை உண்மையா உணர்ந்திருக்கீங்களா? தப்பு விப்பார்னு போடல, தப்பு வித்தீர். உங்க ஆத்துமாவை கர்த்தர் தாழ்ந்த பாதாளங்களுக்கு நரகம். ஆகவே அதற்கு நம்மை தேவன் தப்பு வைத்திருக்கிறார், ஆத்துமாவை தப்பு வைத்திருக்கிறார். எதனால? நீ பாராட்டின கிருபை சொல்லுங்க மிகவும் பெரியது. நீ பாராட்டின கிருபை மிகவும் பெரியது. அல்லேலூயா. எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. அல்லேலூயா. கிருபையினாலே நம்முடைய ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு நரகத்துக்கு தப்பு வைத்திருக்கிறதுனால கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்பு வைத்திருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. என்னுடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அங்கேதான் நான் போக போகிறேன். ஆகவே ஒரு நாளிலே நரகத்துக்கு சொந்தமாக இருந்தான், இன்றைக்கு அப்படி அல்ல. என் ஆத்துமாவை தேவன் மீட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது, அநேருக்கு நடக்கல, வெளியே இருக்கிற அநேருக்கு நடக்கல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆத்துமாவை அவர் உண்மையாகவே அவர் மீட்டுக் கொள்வதற்கு ரொம்ப கவனமாக இருந்தார். அல்லேலூயா. உங்க ஆத்துமாவுடைய விலை உங்களுக்கு தெரியுமா? அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆத்தும மீட்பு மிகவும் அருமையானது. அது ஒருவராலும் கூடாதுன்னு போட்டு வாசிங்க. 46ஆம் சங்கீதத்தில் யாராலும் முடியாது. சங்கீதம் 49:9 வசனம். ஒருபோது முடியாது. ஒரு ஆத்மா மீட்க ஒருவராலும் முடியாது, ஒருபோது முடியாத காரியம். ஏன்னா அதுக்கு முந்தி என்ன போட்டிருக்கு பாருங்க, 8ஆம் வசனம் பாருங்க. மீட்டுக் கொள்ளவும் அவனுக்கு அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் ஒருத்தருக்கு முடியாது. 100 பவுன் நகை கொடுக்கிறேன் அப்படி ஒரு ஆத்மா மீட்டுக்கொள்ள முடியாது. ஆத்மாவை மீட்கிறதுக்கு உலகத்தில் யாருக்கு முடியாது. மீட்கும் பொருளை கொடுக்க முடியாது. தேவன் தன்னுடைய குமாரனையே கொடுத்தார். அல்லேலூயா. நம்முடைய விலைக்கு நம்மளை பார்த்தா ஒருத்தர் மதிக்க மாட்டாங்க. அந்த சாத்தானுக்கு நம்முடைய ரேட்டு தெரியும். பிரியமானவர்களே, இன்னைக்கு பஸ்ஸில் போனால் எத்தனை டிக்கெட்டு கேட்பாங்க, சர்ச்சில் ஸ்கூலில் போனால் எத்தனை ஸ்டூடெண்ட்டு, ஆஸ்பத்திரிக்கு போனால் எத்தனை பேஷண்ட்டு, அப்படி தானே கேட்பாங்க. அந்த சர்ச்சுக்கு வந்தால் எத்தனை ஆத்துமாக்கள் இருக்கு சபையில், எத்தனை ஆத்துமாக்கள் இருக்கு. ஏன்னா ஆத்துமா தான் இங்கே பரலோகத்துக்கு போகுது. அது அந்த விதத்தில் நம்ம எண்ணப்படுகிறோம், பார்க்கப்படுகிறோம். ஆகவே பிசாசு நம்முடைய ஆத்துமாவை தான் குறி வைக்கிறான், லெக்குவை அவன் ஆத்துமாவை கெடுக்க நினைக்கிறான். ஆனால் ஆத்துமா மீட்புக்காக அதை சார்ந்த பாதாளத்துக்கு தப்பு வைத்தார். கிருபைங்கிற வார்த்தையை வாசித்தோம். கிருபையோடு இன்னொரு வார்த்தை வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம், 1 பேதுரு 1வது அதிகாரம் வாசிங்க. 1ஆம் அதிகாரத்தில் வாசிங்க 18-19. பாரம்பரியமாக எனக்கு அனுசரித்து வந்த பொண்ணுக்கு வெள்ளிக்கு என்ன போட்டிருக்குது? அழிவுள்ள 19 குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தாலே மீட்கப்பட்டிருந்து அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. விலையேற பெற்ற இரத்தத்தாலே அவருக்கு சொந்தமாய் மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுடைய ஆத்மாவை மீட்கிறதற்கு விலையேறப்பட்ட ரத்தத்தை தான் கிரயமா கொடுத்திருக்கிறார். அப்படியே நம்முடைய ஆத்மா எவ்வளவு விலையேறப்பட்டது. உலகம் முழுது ஒருத்தர் ஆதாயப்படுத்திக்கிட்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உலகமே அவனுக்கு சொந்தமா இருக்குது. ஆனால் ஆத்மா நஷ்டப்படுத்தினா அவனுக்கு ஒன்றும் இல்லை. அப்படியே உலகமே ஒரு ஆத்மாவுக்கு ஈடாகாது. ஒரு ஆத்மாவுக்கு உலகமே ஈடாகாது. இயேசுவினுடைய இரத்தமே நம்முடைய ஆத்மாவை மீட்டுக் கொள்வதற்கு போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அதனால தான்
அதான் சொல்றாங்க, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துறது. ஒரு காலத்துல என் ஆத்துமா தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்பி வைக்கப்பட்டது கிருபையினால. நான் இன்றைக்கு என் ஆத்துமாவை கர்த்தரை மகிமைப்படுத்துறது காரணம், பெரிய காரியங்களை எனக்கு செய்து வல்லமை உடையவர் மகத்துவமான மகிமையான காரியங்களை எனக்காக செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நம்புவீங்களா? ஆத்துமாவை நீ கர்த்தரை துதிக்கிறதுக்கு பழக்க வைக்கணும். ஆவி ரட்சகருக்குள்ள களி கூறணும். அடுத்தபடியாய் அடிப்படையான, அதாவது உங்க வாழ்க்கை கர்த்தர் செய்ய போற காரியம், வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு சொல்லுங்க. வல்லமை உடையவர் மகிமையானவைகளை சொல்லுங்க. வல்லமை உடையவர். அல்லேலூயா. விசுவாசத்தோடு சொல்வீர்களா? வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அம்மா இயேசுநாதர் பிறந்த பொழுது பலி செலுத்த போறாங்க. 2 காட்டுப்புறா, 2 புறா குஞ்சு, அதை கொண்டு போறாங்க. ரொம்ப ஏழைகள். யோசேப்பு ஏழை, இந்த அம்மாவும் ஏழை. இந்த அம்மாவுக்கு நாசரேத்து, யோசேப்புக்கு பெத்லகேம். அது தாவீதினுடைய ஊரு, அவர் தாவீதினுடைய சந்ததி யோசேப்பு. பிரியமானவர்களே, 2 பேரும் பலி செலுத்த போகும்போது ரொம்ப ஏழையா போறாங்க. ஏழையா இருக்கிறத காமிக்கிறாங்க, வசனத்தினால காமிக்கிறாங்க. பாருங்க, லூக்கா 1ஆம் அதிகாரம், லூக்கா 1ஆம் அதிகாரம். என்ன கொண்டு போறாங்க ஆண்டவருக்கு? 2:24. லூக்கா 2:24. ரொம்ப ஏழைகள். அல்லேலூயா. பணக்காரங்க நான் சொன்னா பிரபுக்களா இருந்தாங்கன்னா காளமாடு கொண்டு போவாங்க, அதுக்கு கொஞ்சம் கீழே இருந்தாங்கன்னா ஆட்டுக்கடை கொண்டு போவாங்க, அப்புறம் இல்லாட்டா புறா குஞ்சுதான். நீங்க காளமாடு கொண்டு போற அளவுக்கு பணக்காரங்க ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. ரொம்ப ஏழைகள். அந்த அம்மாவுடைய துவக்கத்திலிருந்து நான் உங்களுக்கு சில காரியம் சொல்லி முடிக்கிறேன். வாசிங்க, லூக்கா 1ஆம் அதிகாரம். ஏழைகளா இருக்கிறவங்க வாழ்க்கை ரொம்ப நொந்து போயிருப்பாங்க, முடுங்கின ஆவியில இருப்பாங்க. வாழ்க்கையே அவங்களுக்கு வேதனையோடு கூட இருக்கும். அந்த நிலையில இருந்த அந்த குடும்பத்தில் தான் கர்த்தர் இந்த மகளை தெரிந்து கொள்ளுகிறார். வாசிங்க, லூக்கா 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நல்ல வார்த்தை, ஒரு ஏழை பெண்ணுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த வார்த்தை ஆசீர்வாதமான வார்த்தை. ஒரு பணக்காரனுக்கு கிடைக்காத வார்த்தை, ஒரு ஏழைக்கு கிடைக்கிற நல்ல வார்த்தை. கேப்ரியேல் தூதன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். அல்லேலூயா. பணம் இல்லை, ஆனா கர்த்தர் என்னுடைய இருக்கிறார். அல்லேலூயா. கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே. அதனால அடுத்த வார்த்தை பாருங்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லேலூயா. எல்லாரும் விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, ஓ நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கிருபை பெற்றவன். அல்லேலூயா. நான் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் தேவையான காரியம். கிருபை இல்லாம பணம் இருந்து என்ன செய்ய? நரகத்தான போனோம். ஆனா இங்கே கிருபை இருக்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது, மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். உலகத்திலே சந்தோஷமான வாழ்க்கை, நித்தியத்தில் நிலைத்திருக்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. சபைங்கிறது பரலோகத்துக்கு போறதுக்காக கர்த்தர் வச்சிருக்கிறதான ஒரு காரியம். அதை நம்ம பயன்படுத்திக்கிடணும். என்ன, சபை பரலோகத்துக்கு போறதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்த கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்க அது கூட ஒத்துழைக்கணும். சரியா? இயேசுவோட கூட இருந்த ஒருத்தன் நரகத்து போயிட்டான். யாரு? யூதாஸ். இயேசுவோட இருந்த ஒருத்தன் நரகத்து போயிட்டானே. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா.
அடுத்த வார்த்தை இந்த ஒரு வார்த்தையை மறக்க கூடாது. வாசிங்க 30 வசனத்தை வாசி. பயப்படாதே, தேவனிடத்துல கிருபை பெற்றாய். அடிக்கடி சொல்லிக்கிடுங்க, நீ நான் பயப்பட மாட்டேன், தேவனிடத்தில் எனக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. சொல்லுங்க, நீ நான் பயப்பட தேவை இல்லை. சொல்லுங்க, தேவனிடத்துல கிருபை கிடைச்சிருக்குது. தேவனிடத்துல கிருபை கிடைச்சிச்சா நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம், எதற்கும் பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. அதான் சொல்லப்படுற வார்த்தை. கிருபை இல்லாட்டா நீ பயப்படணும், எல்லாம் இருந்து கிருபை இல்லாட்டா நீ பயப்படணும். நீ தேவனிடத்துல கிருபை பெற்றிருக்கிறபடியால் இனி உனக்கு பயம் தேவை இல்லை. அல்லேலூயா. இந்த கிருபை உனக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானதா இருக்கிறது. அல்லேலூயா. கிருபையினால எல்லாவற்றுக்கும் நீங்க உண்மையாகவே போதுமானவங்களா இருக்கீங்க. கிருபை உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானதா இருக்கிறது. இந்த வாழ்க்கையில கிருபை இருந்தா நீ எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இனி நீங்க சோர்ந்து போக கூடாது, உண்மையாகவே டல்லாக கூடாது. ஏனென்றா கிருபை பெற்றிருக்கிறேன் அதை சொல்லிதான் அது தூதன் அந்த அம்மாவை திடப்படுத்துறான். நான் புருஷன் அறியனே, அது எப்படி குழந்தை பெற்றது கேட்கிறான். விவரத்தை சொல்றாங்க. பரிசுத்தாவி உன் மேல வரும் பொழுது, உன்னதமானுடைய பலம் உன் மேல நிழலிடும் போது உன்னிடத்துல பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது, அது தேவனுடைய குமாரன் என்று விவரம் சொன்ன உடனே அந்த அம்மா என்ன சொல்றாங்க? வாசிங்க, வாசிக்கிற வசனத்தை வாசிங்க. எங்க இருக்குது? 37 வசனம். தூதன் கடைசி சொன்ன வார்த்தை, தேவனால கூடாத காரியம். இந்த வலது கரத்தை வைத்து அப்படி கொஞ்சம் சொல்லுவீங்களா? என் வாழ்க்கையில தேவனால கூடாத காரியம் ஒன்று இல்லை. சொல்லுங்க. என் வாழ்க்கையில பல பின்னால சொல்லுங்க. தேவனால கூடாத காரியம் என் வாழ்க்கையில ஒன்று இல்லை. சொல்லுங்க, ஒன்று இல்லை. அல்லேலூயா. வியாதி சுகமாக்க முடியும், தரித்திரத்தை உண்மையாக மாற்றி ஐஸ்வர்யமாக்க முடியும். அல்லேலூயா. என் சூழ்நிலையை மாற்ற முடியும், என் நெருக்கத்தில் எனக்கு விடுதலை கொடுக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. இந்த வார்த்தை சொன்ன உடனே நம்ம அப்படியே ஏற்றுக்கிறாங்க. வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. நான் ஆண்டவருக்கு அடிமை, வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது. வார்த்தை முக்கியம். தூதனால சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே எனக்கு எல்லாம் ஆகட்டும். நான் ஆண்டவருக்கு அடிமை. எல்லாரும் கூட வலது கருத்து சொல்லுங்க. ஆண்டவரே, நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே ஆபிரகாமுக்கு எல்லாம் நடந்தது. அல்லேலூயா. எல்லாம் நடந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கப்புறம் தான் பிரியமானவர்களே, அந்த அம்மா ஒரு சாட்சி சொன்னாங்களா, தூதன் சகரியாவுடைய மன எலிசபெத்து குழந்தை உண்டாயிருக்கிற வயிறு சென்று போயிட்டு அந்த வார்த்தை சொன்னோட அந்த அம்மா இது மலைநாட்டுக்கு போகுது. அந்த சகரியா இருக்கிற இடத்துக்கு போகுது, எலிசபெத் இருக்கிற இடத்துக்கு போகுது. அங்கே போன உடனே அந்த அம்மா வாழ்த்துது. பாருங்க என்ன வாழ்த்துது. ஆசிங்க என்ன வாழ்த்துனாங்கன்னு பைபிள்ல இல்லை. ஆனால் வயிற்று பிள்ளை கழிப்பாய், பிள்ளை துள்ளிற்று, எலிசபெத்து பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டாள். பாருங்க, எல்லாம் பரிசுத்தா பெற்றிருக்கீங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்நிய பாஷையில பாடுவேன், அந்நிய பாஷையில பாட்டு பாடுவேன், அந்நிய பாஷையில இப்போ பாடின பாட்டு அது பாட்டாக வந்துடும். இப்போ நான் பாட்டு எழுதலை. நான் ஒரு 25 வருஷம் இப்படி பாட்டு எழுதி வீட்டில் வச்சிருக்கிறேன், பாடி இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் சொல்லுங்கள் அல்லேலூயா. ஒரு பாட்டு பாடட்டா? தேவன் தாராத எதுவும் எனக்கு வேண்டாம், தேவன் செய்யாத எதுவும் என் வாழ்க்கையில் நடக்க வேண்டாம். தேவன் தாராத எதுவும் எனக்கு வேண்டாம், தேவன் செய்யாத எதுவும் என் வாழ்க்கையில் நடக்க வேண்டாம். அல்லேலூயா. நீர் ஒருவரே பரிசுத்தர்,
நீர் ஒருவரே உண்மை உள்ளவர், நீர் ஒருவரே வாக்கு மாறாதவர், நீர் ஒருவரே உண்மை உள்ளவர். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள் அல்லேலூயா. பிள்ளை களிப்பாய் சொல்லிச்சு. வயிற்றுல பிள்ளை சொல்லிட்டு எலிசபெத்து பரிசுத்தான் நிரப்பட்டார். இப்போ ப்ராபஸி அந்த அம்மா பேசுது. என்ன கர்த்தர் இந்த அம்மாவுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். பரிசுத்தாய் வந்த உடனே வெளிப்பாடு உண்டாயிற்று. யோசேப்பு சொன்னார், மனைவியை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாத, பரிசுத்தாவியானவர் மனைவி குழந்தை உண்டாயிட்டு சேர்த்துக்கிட்டான். அடுத்து ஆண்டவர் யார்கிட்ட சொல்லிக்கார் பாருங்க. வாசிங்க 42 வாசிங்க, 43 வாசிங்க. பார்த்தீங்களா, ஆண்டவருடைய தாயார் என்கிட்ட வந்திருக்காங்க. எவ்வளவு விதத்துக்கு வெளிப்பாடு பார்த்தீங்களா. ஆவியில் நிறைஞ்சு அம்மா சொல்லுது, பரிசுத்தாவில் நிறைஞ்சு சொல்லுது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, தேவன் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் வாசிக்க பார்ப்போம். 45 வாசிங்க. பார்த்தீங்களா, விசுவாசித்தவளை பாக்கியவாதி, கர்த்தர் சொன்னதெல்லாம் நடக்கும். நம்புவீங்களா? என்ன பயப்படாத நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அதே போல இந்த வார்த்தையை எடுத்துக்கிடுங்க. விசுவாசித்தவளை பாக்கியவாதி, கர்த்தரால சொல்லப்பட்டது அவளுக்கு கண்டிப்பா நிறைவேறும். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வார்த்தையெல்லாம் கிடைச்ச பிறகு அந்த அம்மா சொல்றாங்க, என் ஆத்மா கர்த்தரை, என் ஆவியின் இரட்சகராகிய தேவனில் நம்முடைய தாழ்மையின் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். வல்லமை உடையவர், மகிமையானவைகளை அவருடைய நாமம் பரிசுத்தம், அவருடைய நாமம், அவருடைய நாமம் பரிசுத்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. 3 காரியம் வசனத்திற்கு சொல்லி பிடிச்சிட்டோம் பண்ணுவோம். புக்க 1ஆம் அதிகாரம் முதல்ல எதிரான வார்த்தை வாசிங்க. 51 பின்பகுதி வாசிங்க. எத்தனை பேருக்கு இருதயத்தில் அகந்தையோடு இருக்கிறீங்க சொல்லுங்க. அரணா, இருதய சிந்தையில அகந்தை உள்ளவர்களை சதர் அடிச்சான்னு இருதயம் எப்படி இருக்கு? இருதய சிந்தையில் அகந்தை இருக்கிறது யாருக்கும் தெரியாது. ஆண்டவர் பார்க்கிறோம். தயவு செய்து சொல்றேன், இந்த இருதயத்தில் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இருதய சிந்தையில அகந்தை உள்ளவர்கள் சதர் அடிச்சு சொல்லாத காரியம். இயேசு சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மை. இயேசுநாதர் சொன்னார், சாந்தமும் நான் தாழ்மையா நடிச்சிடலாம். நடிக்க முடியுமா தாழ்மையா? அரணா நீ நடிச்சிருவால தாழ்மையா? உண்மையிலே ஆண்டவர மனசுல தாழ்மையா இருந்தார். அவரே தாழ்மையா இருந்தா நாம எப்படி? ஒண்ணுக்கு உதவாதவர்கள். நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன். ஒரு இடத்துல கற்றுக்கொள்ளுன்னு சொன்னாரு. ஒரு இடத்துல கற்றுக்கொள்வோம். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. எதிரான காரியத்தை வாசிங்க. 52ஆம் வசனம் முதல் வரி. பலவான்களை ஆசனத்திலிருந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்னு நிற்பாங்க இல்லையா, பலசாலின்னு. அவனை கத்தரி சிலர் கீழே தள்ளுறான். நமக்கு அப்படி இருக்கக்கூடாது. என்ன, நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் ரொம்ப வார்த்தை பேசுவாங்க. பலவான்களை ஆசனத்திலிருந்து கீழே தள்ளுகிறார். 3வது காரியம் வாசிங்க. இல்ல ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் 53 வருஷம் ஐஸ்வர்யம் உள்ளவர் வெறுமை அனுப்பிட்டாரு. ஒன்றும் கொடுக்கல. அப்படிதான் சோமன், நான் ஒழுங்கா தசமாவும் கொடுக்கேன், இந்த ஆயக்காரனை போல நான் ஒரு பாவம் செய்யல, எல்லாம் அவனை வச்சே பேசுறான். மற்றவனுக்கு வெறுமையா அனுப்பிட்டாரு. வெறுமை போ. இவன் அப்படி இல்லை, பாவியான என் மேல கிருபையா இருந்து கெஞ்சுக்கிறான். அவன் என்ன செய்யறான்? நீதிமானாக்கப்பட்டு வீட்டுக்கு போறான். வெறுமையா கத்திரவன் அனுப்பல, நீதிமான அனுப்புகிறார். பணக்காரன் ஐஸ்வர்யவான வெறுமையாய் அனுப்பிவிட்டார். கர்த்தர் பணக்காரன் இருக்கலாம், கர்த்தர் உனக்கு உனக்கு கொடுக்கட்ட நீ வெறுமையா இருப்பாய். வெறுமையா அனுப்பி விடுவார். 3 காரியம். இருதயத்தில் அகந்த சிந்தை, அடுத்தது இருதய சிந்தையில் அகந்தை, அடுத்தது
பலவான், அடுத்தது ஐஸ்வர்யவான். நீ நம்மை குறித்த வார்த்தை வாசிப்போம். வாசிங்க. முதலாவதாய் பிரியமானவர்களே 50 வசனம் வாசிங்க. ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு பயம் நமக்கு வேணும். சொல்லுங்க, ஆண்டவருக்கு பயப்படுற பயம் நமக்கு வேணும். யாருக்கு பயப்படணும்? 19ஆம் அதிகாரம் நீதிமொழியில் ஒரு வசனம் வாசிங்க. நல்ல வசனம் இருக்குது, மனப்பாடம் பண்ணிடணும். அருணா மனப்பாடம் பண்ணணும். தம்பி மனப்பாடம் பண்ணணும்னா நீதிமொழி 19:23. இவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தை பார்த்தீங்களா? கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்திருப்பான். தீமை அவனை, நல்ல வார்த்தை. நீ கர்த்தருக்கு பயப்படுவாயானா உனக்குள்ள நீ ஜீவனோடு கூட தான் இருப்பாய். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது. அல்லேலூயா. இந்த வசனத்தின்படியான ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும்னு கேளுங்க. ஆண்டவரே, உமக்கு பயந்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் இந்த உலகத்தில் வாழணும். எல்லாரும் சொல்லுங்கள் அல்லேலூயா. ஓ, இந்த வாழ்க்கையை ஆண்டவர் யார் கொடுத்தாரு? பிரியமானவர்களே, இப்பொழுது மரியாதை கொடுத்திருக்கிறார். அதான் நம்ம சொல்றாங்க, பயந்தவர்களுக்கு அவருடைய இரக்கம் தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அல்லேலூயா. அடுத்து 2வது வாசிங்க. 52ஆம் வசனம். தாழ்மை உள்ளவர்களை, 2வது ஒண்ணு முறை கர்த்தருக்கு பயப்படுறது. 2வது தாழ்மை. நீங்க தாழ்மையா இருக்கிறது உங்க காரியம். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மையா இருங்க. உங்க பெருமை உங்களுக்கு வரக்கூடாது. பைபிள்ல ஆண்டு ரொம்ப வெறுக்கிறது பெருமை தான். பெருமை உள்ளவனுக்கு ஏத்து நிற்கிறார். யாரா இருக்கட்டும், பெருமை உனக்குள்ள இருந்தவர் அவர் ஏத்து நிற்பார். அல்லேலூயா. 3வது காரியம் வாசிங்க. 53ஆம் வசனம். உங்களுக்கு ஒரு பசி வேணும். என்ன பசி? ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்கிற ஒரு பசி உங்களுக்கு வேணும். கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு பசியோடு கூட வாங்க. நன்மையினால நிரப்புவார். நன்மையினால பயந்தவர்களுக்கு, தாழ்மையாய் உள்ளவர்களுக்கு, அடுத்தது பசி உள்ளவர்கள். இது தெய்வ சுபா நமக்கு வேணும். இந்த 3 காரியத்தை கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கடைசி வாசித்து படிக்க 54, 55 வாசிங்க. இரக்கம் செய்ய நினைத்தார். சொன்னபடியே இரக்கம் செய்ய. வலது கரத்தை பற்றி சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னபடியே இரக்கம் செய்ய நினைத்திருக்கிறார். சொல்லுங்க, அவர் சொன்னபடியே எனக்கு இரக்கம் செய்ய சந்தோஷமான சொல்லுங்களேன். அவர் சொன்னபடியே எனக்கு இரக்கம் செய்ய நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தோடு வீட்டுக்கு போக. அடுத்த வசனத்தை வாசிங்க. இப்போ அவருடைய கரம் உங்களை ஆதரிக்கிற கரமா இருக்கிறது, உங்களை தாங்குகிற கரமா இருக்கிறது. உங்களை ஆதரிக்கிறார். அல்லேலூயா. உன் வேத கடைசி வசனத்தை முடிக்கிறாங்க. நம்முடைய தாசனாய் இஸ்ரவேலை ஆதரித்தார். அல்லேலூயா. ஒரு கரம் உங்களை தாங்குகிற கரம். நீ அதான் ஏசாயா 41:10 நல்ல வசனம். அது பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். திகையாத, நான் உன்னுடைய தேவன். நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன். நீதியின் வலது கரத்தினால உன்னை தாங்குவேன். அவர் உன்னை ஆதரிக்கிற தேவன். அல்லேலூயா. உன்னை தாங்குகிற தேவன். அல்லேலூயா. உன்னை உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. அவர் உன்னை ஆதரிக்கிறார். அவருடைய ஆதரவு உனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. நல்ல கர்த்தரை துதியுங்கள், ஸ்தோத்திரங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், கர்த்தரை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.